அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா, நாம் அனைவருமே ஒரு புனிதமான ரபியுல் அவ்வல் மாதத்தில் இருக்கோம். இந்த மாதத்தில் நம்ம எல்லோருமே செய்து முடித்து கொள்ள வேண்டிய அமல்களை தான் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம். அதில் இன்றைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு அமலை நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதத்தில் நம்ம எது மாதிரி அமல்கள் செய்யணும் அப்படின்னா, நபியவர்களை சார்ந்த நபியவர்கள் பிரியப்படக்கூடிய ஒரு அமலை தான் நம்ம தேர்ந்தெடுத்து செய்யணும். அதில் ரொம்ப பிரியப்படக்கூடிய ஒரு அமல், நம்மால் செய்ய முடிகிற எளிமையான ஒரு அமல் என்ன அப்படின்னா, கண்டிப்பாக அது செலவாத்து ஓதுறது தான். இன்றைக்கு அப்படி ஒரு மிக முக்கியமான ஒரு செலவாத்தை தான் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இந்த செலவாத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய ரகசியமான ஒரு செலவாத் அப்படின்னு இதற்கு பெயர் அழைக்கப்படுகிறது. இந்த ஒரு செலவாத்துக்கு ஏராளமான வஜீஃபாக்கள் சொல்லப்படுது. இதை யார் ஓதி எதை கேட்டாலும் அல்லாஹாலா அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்வானா. அந்தளவு இதற்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னும் இந்த ஒரு செலவாத்தை நம்ம வழக்கமாக நம்ம ஓதிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளை பணக்காரனாக்காமல் விடாது அப்படின்னும் சொல்லப்படுது. எனவே அவசர பண தேவையில் இருக்கக்கூடியவங்க, இன்னும் வறுமையில் இருக்கக்கூடியவங்க, இன்னும் பணம் தொடர்பான பிரச்சனையில் மாட்டிட்டு தவிச்சு கொண்டிருக்கக்கூடியவங்க எல்லோருமே இந்த ஒரு செலவாத்தை மட்டும் நீங்கள் தினமும் தவறாது ஓதிட்டு வாங்க. அல்லாஹ்தாலா உங்களுடைய வறுமையை நீக்குவான், உங்களுடைய பண தேவையை பூர்த்தியாக்கி தருவான். இது பரக்கத்தை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு செலவாத். இன்னும் பரக்கத்தின் வாயில்களை எங்கே இருந்தாலும் நமக்கான ரிசுக்கை அள்ளி கொண்டு வந்து போடுமா. அந்தளவு சிறப்புகள் சொல்லப்படுது. எனவே வசதி வாய்ப்புகளோடு வாழணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாலும், உங்களுடைய வேலைகளில் உங்களுடைய சம்பளத்தில் உயர்வு கிடைக்கணும் அப்படின்னாலும், உங்களுடைய தொழில்களில் அதிகமான லாபம் கிடைக்கணும் அப்படின்னாலும் சரி, அல்லது பணம் கையில் பரக்கத்தாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாலும் சரி, இந்த ஒரு அமல் பொருத்தமான ஒரு அமலாக இருக்கும். ஏன்னா நம்மள பலருமே என்ன செய்வோம் அப்படின்னா, பணம் கையில் இருந்தால் நல்லாயிருக்கும், கொஞ்சம் நம்பிக்கையாக இருப்போம், கொஞ்சம் சந்தோஷமாக இருப்போம், நிம்மதியாக இருப்போம், நம்மக்கிட்ட இவ்வளோ ஒரு தொகை இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை நம்ம எல்லோருமே தேடுவோம். அந்த ஒரு நம்பிக்கைக்கு இந்த செலவாத்தை நீங்கள் தினசரி ஓதிட்டு வாங்க. அல்ஹம்துலில்லாஹ்னு உங்கள் கையில் பணம் இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போது சிலரெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கையில் ஒரு தொகை வரும், ஆனால் அது எந்த பக்கம் போகுதுன்னே தெரியாது. அதற்கு மேலே செலவுகள் அந்த பணம் காணாமல் போயிடும். அதனால் அவங்க மனம் ரொம்ப உடைந்து போவாங்க. எவ்வளோ சம்பாரிச்சேனே, ஆனால் எந்த பக்கம் போச்சுன்னே தெரில அப்படிம்பாங்க. இன்னும் எவ்வளோ காலமாக கஷ்டப்பட்டு சேமித்து வச்சனே, எந்த பக்கம் போச்சுன்னே தெரில அப்படிம்பாங்க. அதற்கு இந்த ஒரு செலவாத்தை நீங்கள் தினமும் ஓதிட்டு வாங்க. உங்கள் கையில் அல்லாஹ்தாலா பரக்கத்தா பணத்தை கொடுத்து வைப்பான். நீங்கள் கையில் நிறைய பெரிய தொகையை நீங்கள் வச்சு அழகு பார்க்கலாம். இன்னும் தேவைகள் போக மீதம் இருக்கும். எல்லா தேவைகளையும் அல்லாஹ்தாலா நிறைவேற்றுற அளவுக்கு உங்களுக்கு பரக்கத் செய்வது அப்படிப்பட்ட ஒரு செலவாத் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னும் இந்த செலவாத்திற்கு ஒரு சில சிறப்புகள் இருக்குது. அதையும் நான் சொல்லிடுறேன். ஏன்னா இதற்கென வஜீஃபாக்கள் இருந்தது. அதைத்தான் நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன். இப்போது இந்த செலவாத்தை நம்ம ஓதணும் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ்தாலா நம்முடைய அத்தனை பாவங்களையுமே மன்னிச்சிடறானாம். அதனால் இரவு நேரத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்து இந்த செலவாத்தை தவறாத நீங்கள் 21 முறை ஓதிட்டு வந்தீங்க அப்படின்னா, நீங்கள் காலை முதல் இரவு வரைக்கும் செஞ்ச பாவங்கள் உங்களுக்கு மன்னிக்கப்படுது. சுபஹானல்லாஹ். இந்த ஒரு விஷயத்திற்காகவே நம்ம இந்த செலவாத்தை நம்ம ஓதக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும். முதல்ல நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டுச்சு அப்படின்னாலே நம்முடைய சிரமங்கள் நீங்கிரும். நமக்கு மனக்கவலையே இருக்காது. நமக்கு பரக்கத் அல்லாஹ்தாலா பொழிவான். ஏன்னா அல்லாஹினுடைய கருணையும் ரஹ்மத்தும் நமக்கு கிடைக்கும் போது பரக்கத் வாரி வழங்கப்படும். இன்னும் நம்முடைய துஆக்களுக்கு தடை இருக்காது. நாம் எதை கேட்டாலும் அல்லாஹ் தருவான். அதனால தான் இந்த ஒரு செலவாத்துக்கு அவ்வளோ சிறப்பு சொல்லப்படுது. நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது. அடுத்தது நம்முடைய வருமானத்தில் உயர்வு கிடைக்குது. இன்னும் அன்பு அதிகரிக்குது. ஏன்னா இந்த செலவாத்தை ஓதும்போது அல்லாஹ்வினுடைய அன்பும் நபியவர்களுடைய அன்பும் நமக்கு கிடைக்கும் போது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை படைப்புகளும் நம்மளை விரும்புவாங்களாம், நம்மளை நேசிப்பாங்களாம், நம்ம மேலே அன்பாக இருப்பாங்களாம். இது எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷம் பாருங்கள். எவ்வளோதான் நமக்கு செல்வங்கள் வந்தாலும், பணம் வந்தாலும், எவ்வளவுதான் உயர்ந்த அந்தஸ்தோடு வாழ்ந்தாலும் அன்பு இல்லை அப்படிங்கும்போது அதற்கு எதுக்குமே மதிப்பில்லாமல் போயிடும். அந்த அளவு அன்பு இந்த உலகத்தில் நமக்கு ரொம்ப ரொம்ப ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு சொத்தாக இருக்குது. அந்த ஒரு சொத்தை நம்ம அடைந்து கொள்ளணும் அப்படின்னா இந்த செலவாத்து உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். அடுத்தது, இந்த ஒரு செலவாத்தை ஓதும்போது ஈமான் அதிகரிக்குது. இதுதான் நம்மள பலருமே தேடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா எவ்வளவுதான் அமல்களே செஞ்சால் கூட ஈமான் இருக்காது அதில். ஆனால் இந்த செலவாத்தை ஓதிட்டு வரும்போது ஈமான் அதிகரிக்குதான். ஈமானோடவே மௌத்தா வாங்கலாம்.
அல்ஹம்துலில்லாஹ். இது எவ்வளோ பெரிய ஒரு விஷயமா இருக்கு பாருங்க. ஈமானோட மௌத்தானோம் அப்படின்னா, கண்டிப்பா நம்ம மௌத்துக்கு பிறகு ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையில இருப்போம். இன்னும் செல்வாக்கான ஒரு வாழ்க்கையில இருப்போம். இன்னும் உயர்ந்த சொர்க்கத்தையும் நாம் அடைந்து கொள்ளலாம். எனவே மௌத்துக்கு பிறகு நிம்மதியா இருக்கணும் அப்படின்னு நெனைச்சாலும், இந்த ஒரு ஸலவாத்து போதுமானதா இருக்கும். அது மட்டுமல்ல, இந்த ஒரு ஸலவாத் யார் ஓதியது அப்படின்னா, நம்முடைய மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதியது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க தான் நமக்கு தொழுகையை ஐவேளை தொழுகையாக குறைத்து கொடுத்தவங்க. இல்லைன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 50 நேர தொழுகையை வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அது எவ்வளோ நமக்கு கஷ்டமாக இருந்திருக்கும். ஆனால் இதை புரிந்து கொண்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க தான் நீங்கள் இன்னும் போய் குறைச்சிட்டு வாங்க, இன்னும் போய் குறைச்சிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. இந்த 5 வேளை தொழுகையை உங்களுடைய உம்மத்துக்களால் தொழ முடியாது, நீங்கள் இதையும் குறைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது ரசூல்லா சொன்னாங்களாம், இல்லை இதை விட குறைச்சி கேட்க எனக்கு ரொம்ப வெக்கமாக இருக்குது, எனக்கு இதுவே போதுமானது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. அதனால் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க தான் நமக்கு தொழுகையை ரொம்ப குறைச்சி கொடுத்தவங்க. அப்படிப்பட்ட ஒரு நபி இன்னும் அவங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ சிறப்புகள் அல்லாஹ் தஆலா கொடுத்துருக்குறான். எப்படிப்பட்ட வாழ்க்கையை அவங்க வாழ்ந்திருக்காங்க. இன்னும் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க தான் அல்லாஹுவோடு நேரடியாக பேசிய ஒரு நபி. இன்னும் ஏராளமான சிறப்புகள் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு இருக்குது. அவங்க ஓதிய அற்புதமான ஒரு ஸலவாத்து தான் இந்த ஸலவாத்து. இப்போ அந்த ஸலவாத்து என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வஸல்லிம் பிகுல்லி ஹரஃபின் ஜர பிஹில் கலம். இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, அல்லாஹுவே எங்கள் தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தினரின் மீதும் அவர்களுடைய தோழர்கள் அனைவரின் மீதும் உன்னுடைய களத்தை கொண்டு அதில் எழுதக்கூடிய ஒவ்வொரு எழுத்துக்களின் அளவிற்கும் ஸலவாத்தை பொழிவாயாக. அரபி தெரியாதவங்களுக்காக நான் தமிழ்லையும் ஸ்க்ரீன்லேயே போட்டிருக்கேன், பார்த்து எல்லோருமே ஓத முயற்சி பண்ணுங்க. அதாவது களம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த உலகத்தை அல்லாஹ் தஆலா எப்படி படைப்பேன், யார் யார் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் எழுதுறான் இல்லையா, அந்த எழுதப்பட்ட ஒரு பேனா தான் கலம். பேனாவுக்கு அரபியில் கலம். அப்படிப்பட்ட அந்த எழுதுகோலில் எழுதக்கூடிய அல்லாஹ் எழுதக்கூடிய ஒவ்வொரு எழுத்துக்களின் அளவிற்கு நம்ம நபியின் மீது ஸலவாத்தை அனுப்பும்படி நம்ம கேட்குறோம். கண்டிப்பாக நம்ம எதை நபி மீது நம்ம கேட்குறோமோ அதை அல்லாஹ் தஆலா நமக்கும் தருவான். இது அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்தது, ரசூல்லா வாக்குறுதி கொடுத்தது. இதை விட நமக்கு வேறு என்ன சிறப்பு வேணும்? அல்லாஹ் தஆலா எழுதக்கூடிய ஒவ்வொரு எழுத்துக்களின் அளவிற்கும் நமக்கு நன்மை இருக்குது. கண்டிப்பாக ஒரு ஸலவாத்தை நம்ம ஓதுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை விட பல மடங்கு அதிகமான சிறப்பை அல்லாஹ் நமக்கு தர்றான். ஸலவாத்தை பொறுத்த வரைக்கும் ஸலவாத்தை ஓதனா மட்டும் போதுங்க. இந்த உலகத்தில் நம்ம அடைந்து கொள்ள நினைக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நம்ம தனித்தனியாக கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா துவாவினுடைய சாராம்சம் தான் இந்த ஸலவாத். இதை ஓதனாலே போதும். நபி அவங்க சொன்னாங்களாம், துவா கேட்க உங்களுக்கு நேரம் இல்லை, நீங்கள் எழுந்து போகிறீங்க அப்படின்னா அதற்கு முன்னாடி ஸலவாத்தை ஓதிட்டு போயிருங்க, உங்களுக்கு தேவையானதுக்கு அல்லாஹ் பொறுப்பேற்றுக்குவான், இதுவே போதுமானதுன்னு சொன்னாங்களாம். அதனால் நீங்கள் ஸலவாத்தை நீங்கள் அதிகப்படுத்த உங்களோட வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். நீங்கள் எப்படி வாழணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அமையும். இந்த ஒரு ஸலவாத்தை 21 முறை நீங்கள் ஓதிட்டு தினசரி அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துஆ செஞ்சுட்டே வாங்க. கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா உங்களோட வாழ்க்கையை நீங்கள் எப்படி மாற்றிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அப்படிப்பட்ட சிறப்புகளை அல்லாஹ் உங்களுக்கு தருவான். உயர்ந்த அந்தஸ்தோடு நீங்கள் வாழலாம். மேலும் இதை ஓதிட்டு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் அப்படியே ஆகட்டும்னு அல்லாஹ் சொல்லுவானாம். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த ஸலவாத்துக்கு சிறப்பு இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இதை தினசரி ஒரு 3 நாளைக்கு நீங்கள் ஓதிட்டு உங்களுடைய துஆவை கேட்டுட்டு வாங்க. அல்ஹம்துலில்லாஹ்னு அல்லாஹ் தஆலா இந்த ஸலவாத்தின் பரக்கத் கொண்டு உங்களுடைய துஆக்களை அங்கீகரித்து கொடுப்பான். உங்களுடைய வாழ்க்கையில் செல்வத்தையும் உயர்த்துவான். இப்போதைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில் இந்த 2 விஷயம்தான் நமக்கு தேவையாக இருக்குது. இதை தாண்டி ஏராளமான சிறப்பு இந்த ஸலவாத்துக்கு இருக்குது. ஆனால் நம்ம விரும்ப இந்த 2மே நமக்கு நிச்சயம் கிடைக்கக்கூடியதா இருக்கு. ஒன்று செல்வத்தை தேடுறோம், அல்லது நமக்கு தேவையான நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய சில விஷயங்களை தேடுறோம். அது 2மே இதில் நமக்கு கிடைச்சி போயிடுது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஸலவாத்தை நீங்கள் ஓதிட்டு துஆ செய்யுங்க. அந்த துஆவில் எல்லா மக்களையும் சேர்த்துக்கோங்க, அதில் என்னையும் சேர்த்துக்கோங்க, விட்டுறாதீங்க. உங்கள் எல்லாருக்காகவே நான் தனித்தனியாக துஆ செஞ்சுட்ருக்கேன். அல்லாஹ் தஆலா நம் அனைவருடைய துஆவையும் கபூலாக்கட்டும். ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அதற்கான நற்கூலியை நாம் அனைவருமே அடைந்து கொள்ளலாம். மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.